உனக்கு என்னவா இருக்கிறேனே தெரியாம தானே இத்தனை நாளா இங்க இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் உன் மேல கோவப்பட்டோ இல்ல வருத்தப்பட்டோ என்ன ஆக போகுது? அதுக்காக நீ ஏதாவது ஃபீல் பண்ண போறியா என்ன? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துன்னு போற. அப்புறம் நான் கோவப்பட்டு என்ன ஆக போகுது? இந்தா காப்பி குடி. ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன், நேத்து நைட்டும் நீங்க கேட்கல, இப்பவும் நீங்க கேட்க தயாரா இல்ல. அப்புறம் நீங்க குடுக்கற காஃபியை மட்டும் நான் குடிக்கணுமா? இப்படிதான் நேத்து நைட்டு நீ எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரும்போது எனக்கு வந்துச்சு. சரிங்க சித்தப்பா, நாளைக்கு திரும்ப மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் எல்லாருக்கிட்டையும் நாளைக்கு சாரி கேட்கறேன். சரிப்பா. விக்னேஷ், நாளைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடு. ஓகே சார். நீ எதுக்கு அவள் பேபி மன்னிப்பு கேட்கணும்? ஆனா என் ஒய்ஃப் அடிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்ல. சத்யா என்னோட ஒய்ஃப், இந்த வீட்டோட மருமகள். அவங்கள குப்பன் கேவலமா பேசுறது நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி. இன்னொரு வாட்டி இங்க யாராவது அவங்கள தரக்குறவா பேசினா மரியாதை கட்டுரும். அவன் கரெக்டா தான் பேசினான். ஒரு பொண்ண கை நீட்டி அடிக்கிறதே தப்பு. அதுவும் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண புருஷன் அடிக்கிறதே தப்பு. நீங்க அடிக்க போனது ரொம்ப தப்பு தம்பி. பிரபு சொன்ன மாதிரி அவளையும் அவ குடும்பத்தையும் கேவலமா பேசி இப்ப நீங்க தான் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க. ஓ, அப்ப நீங்க எல்லாரும் ஒரே டீமா சேர்ந்து என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? ஏன் லைட்லாம் கூட போடாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க, நீங்க ஃபுல் மூட் ஆஃப்ல இருக்கீங்கன்னு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உண்மையை சொல்லாதீங்கன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. ஏங்க, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை நிறுத்தினது நானாவே இருந்துட்டு போயிருப்பேன். நீங்க எங்க தேவையில்லாம உண்மையை சொன்னீங்க. ஆபீஸ நீயே பாத்துக்க. தம்பி, ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க அவனை கை நீட்டி அடிக்கும் போது அவன் எதுவுமே பேசாம அடி வாங்கிக்கிட்டு தானே நின்னா. அடிச்சதுக்கு அப்புறமும் கூட அடிச்சது சித்தப்பா தானே, அதுவும் அவர் அடிச்சதுல தப்பே இல்லைன்னு வேற என்கிட்ட சொன்னான். என்ன உங்க மகன் எங்க மகன்னு பிரிச்சு பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினதே இல்லையே. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நேத்து நடந்த மாதிரி நடந்தது இல்லையே. நானும் உன்னை பையனாதான் நினைச்சேன். ஆனா உங்க மகன் என்ன சித்தப்பாவா நினைக்கலையே. சரி விடுங்க, முடிஞ்சதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என் அண்ணன் வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். தம்பி, கோவத்துல பேசிட்டு போறாரு. 2 நாள்ல அவர் கோவம் எல்லாம் சரியா போயிடும்.
நீ எதையும் மனசுல நினைச்சுக்காத. ஆபீஸ்க்கு கிளம்புற வழிய பாரு. போ பிரபு, போப்பா. தெரியுமா? அப்படி மட்டும் நடந்துச்சு, பால் காவடி என்ன பறக்கும் காவடியே எடுப்பேன். அண்ணா, கீழே வக்கீல் வந்திருக்காரு. அண்ணி உங்களை வர சொன்னாங்க. சரி வா. சார், இவர்தான் என்னோட புருஷன். அட்வொகேட் கணேசன். ஹாய், ஐம் பிரபு. ஹலோ சார். மாமா உன்னை நம்பி தானே இந்த கம்பெனி உன் பொறுப்புல விட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு நீ என்னால தலை குஞ்சு நிக்கிற. நான் செஞ்ச தப்ப நான் தானே சரி பண்ணும். அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். முடிவா? அதுக்கு உன்னோட கையெழுத்து வேணும். ஆனா இன்னைக்கு நீ என்னால தலை குஞ்சு நிக்கிற. நான் செஞ்ச தப்ப நான் தானே சரி பண்ணும். அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். முடிவா? அதுக்கு உன்னோட கையெழுத்து வேணும். எப்படிமா இவ்வளவு கரெக்டா சொன்ன? டைவர்ஸ் பத்திரத்துல தான் கையெழுத்து கேட்க போற போல இருக்கு. ஏய், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இவனை எதுல கையெழுத்து போட சொல்ற? நான் சொல்றேன் மேடம். பின்னா என் அமுல் பேபி என்னை விட்டு கொடுக்காம பேசினதை பார்த்தல்ல, அதான் என் சந்தோஷத்தை அப்படியே காத்துல அனுப்பினிருக்கிறேன். இந்நேரம் என் அமுல் பேபி அந்த போய் சேர்ந்துருக்கும். கையில போனை வச்சுக்கிட்டு ஏன் காத்துல தூது அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணனுக்கு கால் பண்ணி பேசுங்க. அட ஆமா, இரு இப்பவே அமுல் பேபி கால் பண்றேன். பிஸியா? அண்ணன் எப்பவுமே பிஸியா தான் இருப்பாரு. இன்னொரு தடவை கால் பண்ணி பாருங்க. இரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சுத்தமா இல்ல. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? தயவு செஞ்சு கிளம்பிருங்க. ஏன்னா நான் இப்ப என் அமுல் பேபியை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறேன். அதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அமுல் பேபி அமுல் பேபின்னு கூப்பிட்டுதான் என் தம்பியை நீ மயக்கி வச்சிருக்க. பிரபு இது வரைக்கும் சித்தப்பாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஆனா இன்னைக்கு உனக்காக அவன் பேசியிருக்கான். உன்ன இனி சும்மாவே விட. இந்த வீட்ல உட்காந்து தண்ட சோறு சாப்பிடுற மாதிரி உங்க மாமியார் வீட்டுல வாய்க்கு வக்கனையா திங்க முடியாது.
ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா கூட நாங்க தான் உங்களுக்கு புது துணியை எடுத்து கொடுக்கணும். ஐயோ பாவம் நீங்க இந்த வீட்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை. ஆனா சத்யா எங்க இருந்தாலும் கெத்துதான். இப்போ என்ன சொன்னீங்க? நீ 2000 ரூபாய் நோட்டு கட்ட கண்ணுல பாத்துக்கிறியாவா? வீட்லயே உட்காந்து சும்மா தண்ட சோறு சாப்பிடுற உங்களுக்கு இப்படின்னா உழைச்சு சம்பாதிக்கிற எங்களுக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும்? நீங்க எல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா? அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. வரேன் சின்னம்மா. சரி சின்ன மாமா. ஆமாமா, அவ பேசும்போது என் ரத்தம் கொதிச்சுது. ஆனா அவ சொன்னதுலயும் ஒரு உண்மை இருந்துச்சா? அதனால என் கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். உன் குடும்பத்தை தான் வக்கில்லாத குடும்பம்னு சொல்லிட்டு போறா. அத கேட்டு ரசிக்கிறியா? மானம் கிட்ட ஈத்தர. எல்லா விஷயமே உனக்கு லேட்டா தாண்டா புரியுது வீரசிங்கம். அது ஏன்? ஸ்வீட் எல்லாம் அமக்கலப்படுது. ஆமா, மாமாவுக்கு என் கையால மாத்த போறேன். ஐயோ மாமா, ஸ்வீட்டை பாயசனா மாத்தினா அத மாப்பிள்ள தானே சாப்பிடுவாரு. மாப்பிளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? மர மண்ட கூப்பிட்டியம்மா? ஸ்வீட்ட பாய்சனா மாத்துறதுனா ஸ்வீட்ல பாய்சனை கலக்கறது இல்ல. அத வச்சு சித்தப்பா ஏதோ ஐடியா பண்ணிருக்காங்க. என்ன சித்தப்பா பண்ண போறீங்க? எரிச்சலா இருந்துச்சு தெரியுமா? ஏன் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க? பார்த்து ஒன்னு சிக்க வைக்கிறாங்க. போதும், வாமா போவோம்.
நல்லா இருந்ததுல? சும்மா சொல்லக்கூடாதுமா. ஆற்காடு பிரியாணி வேற லெவல்ல தான் இருக்கு. அதுவும் பக்கெட் பிரியாணி வாங்கினா மட்டனை அள்ளி வச்சிடறானுங்க. பிரியாணிய சாப்பிடுறதா மட்டனை சாப்பிடுறதான்னு தெரிய மாட்டேங்குதுமா. நானே இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியா தான் சாப்பிட்டுட்டேன். இப்ப இவன் டென்ஷன் ஆயிடுவான். நமக்கு எதுக்குங்க வம்பு? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. பொண்டாட்டி பத்தி தான் ஒரு வார்த்தை பேச விட மாட்டானே. அக்கா நீ கொஞ்சம் சும்மா இரு. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. சித்தி, இப்ப சித்தப்பா எங்க இருக்காங்க? மேல ரூம்ல இருக்காரு. சரி வாங்க மேல போய் பாப்போம். வாங்க மேல போய் பேசுவோம். வாங்க வாங்க போங்க. ஆனா உன் பொண்டாட்டி பண்றதெல்லாம் சித்தப்பாவால எப்படி சகிச்சிட்டு இருக்க முடியும்? அவங்க என்ன பண்ணாங்க? மாப்ள, நீங்க மாமாவை எதிர்த்து பேசுனீங்கல்ல, அதனால 4 வகை ஸ்வீட் செஞ்சு உன் பொண்டாட்டி கொண்டாடிட்டு இருக்கா. அத பார்த்தா சித்தப்பாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். டேய் பிரபு, சித்தப்பா எப்படி 4 வகைன்னு கரெக்டா கண்டுபிடிச்ச? வாசனை வாசல் வரைக்கும் மூக்க தொலைச்சிச்சோ. வாசனையே தூதுனா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோ. மர்ட்டலா செஞ்சுக்கிறேன். ஏங்க நீங்க உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னதான் விளையாடாதீங்க. இப்ப எதுக்கு இந்த ஸ்வீட்ல செஞ்சீங்க? சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு. எது? எங்க சித்தப்பா கோவத்துல ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்னது உங்களுக்கு சந்தோஷமா? ஐயோ அதுக்கு இல்ல அவள் பேபி. அப்புறம் வேற எதுக்குங்க? அது விட்டு விடாம பேசினல. யார்கிட்ட? அது இன்னைக்கு வக்கீல் வந்து பேசினப்போ என்ன விட்டு கொடு. அமல் பேபி, நான் சந்தோஷமா இருந்தாலே அவரு வெறுப்பாராருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க இப்படி பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்கீங்க? போங்க போய் சித்தப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன அமல் பேபி லூசு மாதிரி பேசின்னு இருக்கிற? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஏங்க உங்களால தாங்க சித்தப்பா இன்னும் சாப்பிடாம இருக்காரு. அவரு வீம்புக்கு சாப்பிடாம இருக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இதோ பாருங்க, நம்ம பண்ற தப்பு என்னைக்குமே நமக்கு தெரியாது. நீங்க முதல்ல வாங்க, இப்ப சித்தப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. வாங்க வாங்க கையை விட அமல் பேபி. வாங்க. வாங்க சின்ன மாமா, சாப்பிடலாம் சின்ன மாமா. சித்தப்பா வாங்க. வாங்க சித்தப்பா. அட வாங்க. எனக்கு பசிக்கல பிரபு. வாங்க சித்தப்பா. சொன்ன கேளு பிரபு. வேண்டாம், உட்காருங்க. நான் சாப்பிடுறேன் பிரபு. நீ போய் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு வா. பரவாயில்ல சித்தப்பா. நீ வந்தது வராமலும் உன்னை டென்ஷன் படுத்திட்டாங்க. நீ போப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டாதான் நான் போவேன். அதான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன்ல. நீ போய் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு வா போ. சரி எங்க சித்தப்பா பக்கத்துல இருங்க. என்ன எது வேணும்னு கேட்டு பரிமாறுங்க. ஓகே? அவர் எல்லாத்தையும் சாப்பிடணும். சித்தப்பா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கூடவே இருக்கணும். ஓகேவா? ஏய், என்ன நீ உன் இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்க?
சின்ன மாமா. நீ பரிமாறினா நான் சாப்பிட்றோனா? அதெல்லாம் முடியாது. ஓ, அப்படிலாம் சொல்லக்கூடாது சின்ன மாமா. நீ இப்ப சாப்பிட்டுதான் ஆகணும். நான் தான் சாப்பிட முடியாதுன்னு சொல்றேன்ல. யாருகிட்ட நாண்டே வாலாட்றா 2 நாள் எந்திரிக்க மாட்டேன். ஏங்க ம்? என்னங்க இவ்வளவுண்டு சாப்பிட்டதுக்கு சித்தாவை மயக்கமாயிட்டாரு? அமுல் பேபி, நம்ம அப்படியே எல்லாம் விட்டுற கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெளியும். அப்போ நம்ம மறுபடியும் ஊட்டுறோம். மறுபடியும் ஊட்டுறோமா? அப்ப மறுபடியும் மயக்க மாட்டாருன்னா? எப்பெல்லாம் தெளிதோ அப்பெல்லாம் ஊட்டுவோம். அப்படின்றீங்க? ஆமா, இப்படியே 3 நாளைக்கு பண்ணா தெம்பாயிருவார். கரெக்டுங்க. அப்ப இந்த சாப்பாடு அப்படியே வைக்கவா? அப்படியே மூடி வச்சுட்டு நீ போய் கை கழுவிக்க போ. சரி. பிசினஸ் டிஸ்டர்ப் ஆகிறப்போ ஃபேமிலியும் டிஸ்டர்ப் ஆகுங்க. அப்புறம் எல்லாருமே கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால வர பிரச்சனை எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். இப்ப நீ என்ன சொல்ல வர? நீங்க மத்தவங்களுக்கு நல்லது நினைச்ச ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல, அதனால உங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு? பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு கெட்ட பேர் தான் வாங்கி கொடுத்துச்சு. நீங்க பண்ண நல்லதுனால இப்ப நீங்களும் நிம்மதி இல்லாம தானே இருக்கீங்க. இதோ பாருங்க. சோ தனக்கு போக தான் தானமும் தர்மமும். பிரபு, சத்யா, நாமி 2 பேரும் கீழே வாங்க. வரோம். சும்மா கெத்தா பேட்டி கொடுங்கண்ணா. இருங்க, நான் கூப்பிடுறேன். பாண்டி, அவங்கள கொஞ்சம் உள்ள அனுப்புங்க. சரிம்மா. போங்க. வாங்க. வாங்க. இங்க சத்யா யாரு? அவங்கள பேட்டி எடுக்கணும். சத்யா இவங்க தான். ஓகே சார். என் பக்கத்துல இருந்த நியாயத்தை அவர் புரிஞ்சுக்கினாரு. அவருக்கு தான் முக்கியமா நன்றி சொல்லணும். நிச்சயமா. எங்க இருக்காரு அவரு? சார், நீங்க சொல்லுங்க சார். சார், இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இப்படி ஓரமா நிக்கிறீங்களே சார். கோடிக்கணக்குல ப்ராஃபிட் வர ப்ராஜெக்ட் இது. ஒரு பிசினஸ் மேனா உங்க இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு நிஜ ஹீரோ சார். ஏங்க இதுல எதுவுமே என்னோட கிரெடிட் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க மட்டும்தான். ஆக்சுவலி நான் எப்போதுமே பிசினஸ் மைண்டோட தான் இருப்பேன். ஆனா இவங்க எப்பவுமே எதுலயுமே சமூக அக்கறையோட தான் யோசிப்பாங்க, செய்வாங்க. அப்படிதான் இதுவும் நடந்துச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்க மட்டும்தான். நான் உங்க 2 பேர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? தேங்க்யூ மேடம். ஏமா, நாமளும் போய் நாங்க தான் பிரபுவோட அக்கா மாமான்னு சொல்லி நாமளும் பேட்டி கொடுப்போமா? இல்ல, எனக்கு போட்டோஜெனிக் ஃபேஸ் வீடியோல நல்லா இருப்பேன், அதுக்காக கேட்டமா. இப்படி பேசிட்டு இருந்தேன்னா சீக்கிரமா உன் போட்டோக்கு மாலை போட வேண்டியிருக்கும். பார்த்து பத்திரமா இரு.
சௌமியா? ஒண்ணும் இல்ல. மாமா மாமா போலாமா? ஏறு. ஒண்ணும் இல்ல. மாமா மாமா போலாமா? ஏறு. எங்க இருக்க? நான் தான் ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னேன்ல. எங்க இருக்கேன்னு சொல்லு. ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ உடனே உன்னை பார்க்கணும். எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு சௌமியா. நீ ஆபீஸ்க்கே போலனா கூட பரவாயில்ல. நான் இப்போ உடனே உன்னை பார்க்கணும். வா. ஓகே வரேன். சரி நீ எங்க இருக்க? உன்னை தவிர நான் யாரு கூட வாழ முடியாது. ஆனா நீ என் மேல இப்படி நம்பிக்கை இல்லாம சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன்னா உன் கூடவும் என்னால நிம்மதியா வாழ முடியாது. அதுக்கு பெட்டர் சாய்ஸ் நீ செத்து போயிடு. நானும் செத்து போயிடுறேன். பிரச்சனை இல்லாம போயிடும். போ. சாரி கதிர். இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க அம்மா என்னென்னமோ சொல்லி என்ன பயமுறுத்திட்டாங்க தெரியுமா? அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? கதிரை கட்டிக்க போறவன். இவ்வளவுதான் கதிர் கட்டிக்க போறான். கதிர் இதுக்கு ஒத்துக்கல தானே? இப்ப பாத்துருக்கிற என் அண்ணன் பொண்ணு தங்க சிலை மாதிரி இருக்கா. அப்புறம் ஏன் அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போறான்? பார்த்ததும் சரின்னு சொல்லிட்டான். உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு அவன் தயங்கிட்டு இருக்கான். டிராப் பண்ண சொன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாத சிச்சுவேஷன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ டேஞ்சரா தான் தெரியுது. இங்க பாரு சௌமியா, இதுக்கெல்லாம் நீ பயப்பட வேணாம். என்ன நம்பு. என்ன மீறி என்ன நடந்துரும்? என்ன யோசிக்கிற? நாளைக்கு காலையில 11 o'clock கோவிலுக்கு வந்துரு. ஏன்? என்ன ஏதுன்னுலாம் கேட்காத. உன்னை பாக்குறதுக்கு தான் வர சொல்றேன். வா. வரட்டுமா? ம். துப்புங்க துப்புங்க. உடைச்சிட்டு வரேன். இந்த குப்பத்தை எதை காரணமா வச்சு வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைச்சோமோ அந்த விஷயத்தை வச்சு இவ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போராளி சித்தப்பா. இவளை இப்படியே விட்டா நம்மள வீட்டு விட்டு அமிச்சிருவா. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும். நீங்க அப்படி போயிட மாட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஏன்னா போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டான்னு தெரிஞ்சதும் உடனே தாலிய கட்டுன்னு வந்து நின்னீங்கல்ல, அதிலே தெரியுது நீங்க என்னைக்கும் மாமாவை விட்டு போக மாட்டீங்கன்னு. சீக்கிரம் எல்லார் சம்மதத்தோட உங்க கல்யாணம் நடக்க என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். போதுமா? நம்பிக்கை வந்துருச்சா? ஹாய் சார். ஹாய். ஹலோ மேடம். சரி சரி. நாங்க வரோம் மேடம். சார் நாங்க வரோம் சார். பாய். போலாமா? போலாமா? ஐரே இருங்க. வாமா போலாம். பிரபு அங்க பாரு, அந்த ஆளு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இனிமேலாச்சு நல்ல புத்தியோட இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அது இல்லாம நான் இப்படிதான் இருப்பேன் அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமே அந்த கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. நீ வாமா. அவர்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டியூஷன் எடுத்தாரு. ஓ அப்படி சாரா? டீச்சர். ஓகே ஓகே. இந்த நேரம் பிஸியா இருப்பானுமா? என்ன விஷயமா பார்க்க வந்திருக்க? இல்ல, எக்ஸாம் வருது, பாடத்துல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் அவர்கிட்ட போயிட்டு கிளியர் பண்ணிட்டு வரலான்னு வந்தேன். ஓ, அவன் கேபின்ல தான் இருக்கான், போய் பார்த்துட்டு வா. சரி. சௌமியா படிப்புல காட்டுற ஆர்வத்தை பார்த்தா இந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்துருவா போல இருக்கு. கோயிலுக்கு நம்பிட்டேன். உன்னை நம்பிலாம் போய் கோவில்ல வெயிட் பண்ண நான் தயார் இல்லப்பா.
அதனால கொஞ்ச நேரம் இருந்து லவ் பண்ணிட்டு போறேன். சௌமியா என்ன விளையாடுறியா? லவ் பண்ற நீ. சௌமியா இது யார் ஆபீஸ் ஞாபகம் இருக்குல்ல? எங்க ஆபீஸ் தான். எல்லாரும் பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சௌமியா புரிஞ்சுக்கோ சௌமியா. உங்க அப்பா எப்ப வேணாலும் வரலாம். வந்தா உனக்கு தான் பிரச்சனை. கதிர் எங்க இருக்கான்? அவன் கேபின்ல தான் இருக்கான். கதிர், இத டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொன்னீங்களே, அதை எடுத்துக்கிட்டு என் கேபினுக்கு வந்துருங்க. ஓகே சார். ஓகே. ஹலோ, சொல்லு சௌமியா. கதிர், நீ கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வரணுமே. என்ன விளையாடுறியா? திடீர்னு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ற? எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ உடனே வீட்டுக்கு வரணும். விளையாடாத சௌமியா, போன வை. ஏன் போனையே கட் பண்றியா? உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அது இன்னும் உனக்கு வசதி தானே. ஏதாச்சும் சந்தேகம்னா ஆபீஸுக்கு போய் கேட்டு வந்துரு. ஆபீஸ்க்கு போனாதான் அப்பா திட்டுறாரே ஆபீஸ்க்குலாம் வரக்கூடாதுன்னு. அப்போ வீட்டுக்கு வர சொல்லி சந்தேகம் கேளு. நான் கால் பண்ற நேரமெல்லாம் தான் பிஸியா இருக்கேன்னு சொல்றாரே. இப்ப கூட வர சொன்ன, வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேனோ தான் பயமா இருக்கு. கதிர், உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு பாரு. ஆபீஸ்க்கு போனாதான் அப்பா திட்டுறாரே ஆபீஸ்க்குலாம் வரக்கூடாதுன்னு. அப்போ வீட்டுக்கு வர சொல்லி சந்தேகம் கேளு. நான் கால் பண்ற நேரமெல்லாம் தான் பிஸியா இருக்கேன்னு சொல்றாரே. இப்ப கூட வர சொன்ன, வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேனோ தான் பயமா இருக்கு. கதிர், உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு பாரு. சொல்லுங்கக்கா. டேய், எங்க இருக்கிற? ஆபீஸ்ல தான் இருக்கேன். உடனே கிளம்பி வீட்டுக்கு வாயா. என்னக்கா, எதுவும் முக்கியமான விஷயமா? ஏன், காரணம் சொன்னாதான் வருவியா? இல்லக்கா, ஈவினிங்குள்ள முடிக்கணும்னு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை கொடுத்துருக்காங்க. யாரு உத்தா? நம்ம சசி சார். அந்த குள்ளபுது தாண்ட சத்யாக்கா வர சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வா, நான் பேசிக்கிறேன். சரிக்கா.
நான் கூப்பிட்டா வரமாட்ட, உங்க அக்கா கூப்பிட்டா பறந்து வருவியோ? வாடா, இரு உன்னை வச்சுக்கிறேன். விளையாடிட்டு இருக்காத சோமியா. விளையாடுறேனா? ஹலோ பாஸ், நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் தானே? எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? லவ்ல ரிஸ்க் எடுக்கலனா இன்ட்ரெஸ்டாவே இருக்காது. ஆக்சுவலா இதெல்லாம் நீ பண்ணணும். நீ பண்ணாததுனால நான் பண்ணிட்டு இருக்கேன். லவ்வர் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம லவ் பண்றதுல ஒரு கிக் இருக்கு தெரியுமா? உங்க அப்பாவோ அம்மாவோ பார்த்தா என்ன ஆகும் தெரியல உனக்கு? அத நினைச்சு நான் தான் பயப்படணும். நானே பயப்படல, நீ எதுக்கு தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? சௌமியா, முதல்ல வெளியில போ. எதுக்கு? இப்ப ஏன் அவனை வெளில போக சொல்றீங்க? நான் என்ன சொன்னாலும் தலையாட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கானே, உன் புருஷன். அவங்கிட்ட மட்டும் வச்சுக்க. சரிங்க சின்ன மாமா. கதிரே, இவர் இப்படிலாம் வீம்பு பிடிப்பாருன்னு எனக்கு தெரியாது. அவ ஏதோ பரீட்சை வருதேன்னு புலம்னாலே இருந்தா நான் அவனை வர சொன்னேன். இப்போ உன்னை வேற தேவையில்லாம அலைய வச்சிட்டேன். சாரிடா. ஐயோ, நீ ஆபீஸுக்கு போய் வேலையை பாரு. அக்கா என்னக்கா சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பரவாயில்லக்கா, நான் கிளம்புறேன். இந்த வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாது. அதான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இமீடியட்டா சௌமியாக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நல்ல ஐடியா மாமா. ஆனா நாம எது பண்ணாலும் அந்த குப்பத்துக்காரிக்கு தெரியாம பண்ணணும். அவளுக்கு தெரியாம நான் இதை பண்றதா இல்ல. அவளுக்கு தெரியணும், அவ ஏதாவது இதுல பிரச்சனை பண்ணணும். அதை வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். கல்யாணமா? டேய், சும்மா ஃபார்மாலிட்டிக்காக சொன்னேன்டா. சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? வீட்டுக்கு போய் பேசிட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என் வைஃப் இதை கேட்டா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. அதனால உடனே போய் சொல்லணும். வரேன். ஓகே, பாய். பாய்டா. ஏலக்கா, திடீர்னு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அக்கா, எனக்கே இப்பதான்க்கா தெரியும். எதையும் என்கிட்ட சொல்றதில்ல. அவர் நினைச்சதான் செய்யறாரு. ஏதாவது கேட்கவோ ரொம்ப பயமா இருக்குக்கா.